ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் மே மாதத்துக்கான இந்தியா பற்றின கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தரமான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்ப்போம். இந்தியாவில் அதிக வருவாய் ஈட்டும் முதல் 10 ரயில் நிலையத்தில் பார்த்தோம்னா தமிழகத்திலிருந்து அதிக ரயில் நிலையம் இடம்பெற்று தமிழகம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. முதல் ரயில் நிலையம் எதுன்னு பார்த்தோம்னாக்கா சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், 2வது இடத்துல சென்னை எழும்பூர் ரயில் நிலையம், 3வது இடத்துல கோவை ரயில் நிலையம், 4வது இடத்துல திருவனந்தபுரம் ரயில் நிலையம், 5வது இடத்துல தாம்பரம் ரயில் நிலையம், 6வது இடத்துல எர்ணாகுளம் ரயில் நிலையம், 7வது இடத்துல மதுரை ரயில் நிலையம், 8வது இடத்துல கோழிக்கோடு ரயில் நிலையம், 9வது இடத்துல திருச்சூர் ரயில் நிலையம், 10வது இடத்துல திருச்சி ரயில் நிலையம். இந்தியாவில் அதிக வருவாய் ஈட்டும் முதல் 10 ரயில் நிலையத்தில் நம்ம தமிழகத்திலிருந்து அதிக ரயில் நிலையம் இடம்பெற்று முதலிடம் பிடிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா இந்திய கடற்படை தலைமை தளபதி. இந்திய கடற்படை தலைமை தளபதியாக தினேஷ்குமார் திரிபாதிங்கிறவங்கள நியமனம் செஞ்சுருக்காங்க. இவங்க பார்த்தோம்னா 26வது தலைமை தளபதி. அடுத்து பார்த்தோம்னாக்கா இவங்களுக்கு முன்னாடி யார் கடற்படை தலைமை தளபதியாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிகுமாருங்கிறவங்க பதவியில் இருந்தாங்க. அவங்களுடைய பதவிக்காலம் முடிவடைஞ்சிருச்சு. அதனால் கடற்படை செயல்பாட்டு தலைமை இயக்குனராக பொறுப்பு வகிச்சுக்கிட்டு இருந்த தினேஷ்குமார் திரிபாதிங்கிறவங்க தான் புதிய கடற்படை தலைமை தளபதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்திய கடற்படை தலைமை தளபதியாக யாரை நியமனம் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா தினேஷ்குமார் திரிபாதி. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இந்திய கடற்படை துணை தளபதி. நம்ம முன்னே பார்த்தது தலைமை தளபதி, இவங்க துணை தளபதி. இந்திய கடற்படை துணை தளபதியாக யாரை நியமனம் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா கிருஷ்ண சுவாமிநாதன்கிறவங்கள நியமனம் செஞ்சுருக்காங்க. இந்திய கடற்படை துணை தளபதியாக கிருஷ்ண சுவாமிநாதன்கிறவங்க பதவியேற்றிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா இந்தியாவின் முதல் ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி சஞ்சய்குமார் மிஸ்ராங்கிறவங்கள நியமனம் செஞ்சுருக்காங்க. இந்தியாவின் முதல் ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி சஞ்சய்குமார் மிஸ்ராங்கிறவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் முதல் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி சஞ்சய்குமார் மிஸ்ராங்கிறவங்க பதவியேற்றிருக்காங்க. இவங்களுக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்கன்னு பார்த்தோம்னாக்கா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. இவங்க எந்த மாநிலத்தில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா ஜார்க்கண்ட் மாநில உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவி வச்சவங்க தான் இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி சஞ்சய்குமார் மிஸ்ரா. இவங்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான தேடுதல் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தீர்ப்பாயத்தின் தலைவராக நியமனம் செஞ்சுருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர். இந்தியாவின் முதல் ஜிஎஸ்டி மேல்முறையீட்டின் தீர்ப்பாயத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி சஞ்சய்குமார் மிஸ்ராங்கிறவங்கள நியமனம் செஞ்சுருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சர்வதேச மொபைல் எண்ணை பயன்படுத்தி இந்தியாவில் யூபிஐ செலுத்தும் வசதி வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு அறிமுகம் செஞ்சுருக்காங்க ஒரு தனியார் வங்கி. எந்த வங்கின்னு பார்த்தோம்னாக்கா ஐசிஐசிஐ வங்கி. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சர்வதேச மொபைல் எண்ணை பயன்படுத்தி இந்தியாவில் யூபிஐ செலுத்தும் வசதியை ஐசிஐசிஐ வங்கி அறிமுகம் செஞ்சுருக்கு. இது மூலம் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஐசிஐசிஐ வங்கியில் அவங்களுடைய மொபைல் எண் இணைச்சிருப்பாங்கள்ல, அந்த மொபைல் எண் மூலம் கட்டண பில்கள், வணிக நிறுவனங்கள் மற்றும் இ-காமர்ஸ் தளத்துலேருந்து பொருட்கள் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தி இவங்க பொருட்களை அங்கே இருந்தே வாங்கிக்கலாம். அதுதான் இதனுடைய பயன்கள். சர்வதேச மொபைல் எண்ணை பயன்படுத்தி இந்தியாவில் யூபிஐ செலுத்தும் வசதியை ஐசிஐசிஐ வங்கி அறிமுகம் செஞ்சுருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா கூகுள் வாலெட்ங்கிற ஒரு ஆப்பை கூகுள் அறிமுகம் செஞ்சுருக்கு. இதனுடைய பயன்கள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா விமானங்கள், கப்பல்கள், பேருந்துகள் மற்றும் பொது போக்குவரத்துக்கான பயணச்சீட்டுகள், நிகழ்ச்சிகளுக்கான அனுமதி சீட்டுகள், சிறப்பு உறுப்பினர் அட்டைகள் ஆகியவற்றை வாடிக்கையாளர்கள்
பெறுவதற்கு இந்த ஆப் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் பரிமாற்றத்துக்கு எப்போதும் போல் கூகுள் பேங்கிற ஆப் மட்டும்தான் பயன்படும். இந்த ஆப் பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி விமானங்கள், கப்பல்கள், பேருந்துகள் மற்றும் பொது போக்குவரத்துக்கான பயணச்சீட்டுகள், நிகழ்ச்சிகளுக்கான அனுமதி சீட்டுகள், சிறப்பு உறுப்பினர் அட்டைகள் ஆகியவற்றை பெறுவதற்கு வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சூரிய உற்பத்தியாளர் வரிசை 2023 அதற்கான வரிசை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து நம்ம இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்குது. முதல் 3 இடத்துல பார்த்தோம்னாக்கா சீனா, அமெரிக்கா, பிரேசில் இது 3 இருக்குது. 2023க்கான சூரிய சக்தி உற்பத்தியாளர் வரிசை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் நம்ம இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல சீனா, 2வது இடத்துல அமெரிக்கா, 3வது இடத்துல பிரேசில். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா கேபிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா சிங்கிறது சீனா. முதல் இடத்துல வந்து சீனா, 2வது இடத்துல அமெரிக்கா, 3வது இடத்துல பிரேசில், 4வது இடத்துல நம்ம இந்தியா. 2015 இந்த வரிசையில் வந்து நம்ம இந்தியா வந்து 9வது இடத்துல இருந்துச்சு. சூரிய சக்தி உற்பத்தியாளர் வரிசை 2023ஆம் ஆண்டிற்கான சூரிய சக்தி உற்பத்தியாளர் வரிசையில் நம்ம இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல சீனா, 2வது இடத்துல அமெரிக்கா, 3வது இடத்துல பிரேசில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்துக்கு வந்து பத்மபூஷன் விருது வந்து கொடுத்துருக்காங்க. நடிகரும் தேமுதிக தலைவரான விஜயகாந்த் அவங்களுக்கு வந்து பத்மபூஷன் விருது வந்து கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.